எனவே அவர்கள் வந்து நாகூரில் ஷாவுல் ஹமீத் பாதுஷாவுடைய தர்பாரிலே பாடிய திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன்கூர் நிற்பர் கோடி என்ற பாடலை பாடுகிறேன். அதெல்லாம் கொஞ்சம் உச்சமான பாட்டு. இப்போ பாடினது கூட உச்சமான பாட்டு தான். நிறைய தம்பிமார்கள்லாம் இப்போ என் குரலில் பாடுறான். ஒரு 2 பாட்டு என் குரலாக இருக்க 3ஆவது பாட்டு மாறிடுது. அது எப்படி? அல்லாஹ் எல்லாத்துக்கும் தனித்தனி குரலும் தனித்தனி முகத்தையும் வச்சுருக்கான், தனித்தனி உருவத்தையும் வச்சுருக்கான். சில பாடல்களில் யாரோ பாடின பாட்டு. நான் இன்றைக்கி ஒரு கேசட்டு பார்த்தேன், என் ஃபோட்டோவை போட்டிருக்கான், உள்ள ஒரு பாட்டு கூட என் பாட்டு இல்லை. அது ஒரு வியாபார தந்திரம் போல இருக்கு. நான் இன்னைக்கு பார்த்தேன், என் மகன் காட்டினார், இங்கே பாருங்கத்தா உங்கள் ஃபோட்டோவை போட்டிருக்கான். நான் அதை கேசட்டை போட்டு பார்த்தேன், ஒரு பாட்டு கூட நம்ம பாட்டு இல்லை, யாரோ பாடணும்லாம் போட்டு. சரி போ, எப்படியாவது நம்ம ஃபோட்டோவையாவது போட்டானே அப்படின்னு ஒரு திருப்தி வேற ஒன்று. பெரியோர்களே, இந்த தாயிஃப் நகரத்து வீதியிலே திக்கு திகந்தம் இப்படி பாடல் 5000 ஆண்டுகள் முன்னே நடந்தது. இப்படி பாடல்களெல்லாம் அதெல்லாம் பாடினா தான் எனக்கு அது உடம்புக்கு ஒத்துக்கிறது மாதிரி இருக்கு. மெதுவாக பாடினா அவ்வளோ நல்லா இல்லை. மெதுவாக பாடினா என்ன நினைக்கிறாங்க, அனிபா கிழவனாகி போயிட்டதுனால ரொம்ப மெதுவாக பாடுறாரு, அவரால் முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இந்த சில பேர் சிரிக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் நினைக்க மாட்டீங்க. அப்படி யாராவது பாடுறவன் நான் கிழவன்னு குறை சொன்னான்னா மேடையில் உட்கார வச்சு ஒரு பாட்டை நான் பாடி இதை பாடுறா கண்ணு அப்படின்னு சொல்லி அவன் தத்தளித்து தடுமாறி கீழே விழுந்து அப்புறம் நான் தூக்கி தண்ணியை தொளித்து அவனை அனுப்பிவிடுவேன். அந்த அளவுக்கு அல்லாஹ் உதவினால நான் திமிரில் சொல்லலை, அப்படி நினைக்கிறவர்களுக்கு சொல்கிறேன்.